அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய நேற்றைய இரவு அப்டேட் வீடியோவில் அமெரிக்காவினுடைய ஒரு அப்பாச் ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அல்லது இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்து ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் அது வீழ்ந்திருக்கிறது. அந்த வீழ்ந்த ஹெலிகாப்டர்ல இருந்த 2 விமானிகளையும் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் காப்பாத்திட்டாங்க என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது எதனால நடந்தது என்கிற தரவுகள் கிடைக்கவில்லை. அந்த தரவுகள் வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அது நேற்றைய தினம் மிட் நைட் ஆகும்போது, அதாவது நம்ம நாடுகளுக்கு காலை ஆகும் போதே அதனுடைய காரணம் வெளிப்பட்டு விட்டது. ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல, அதற்கு மேல வான்பரப்புல அது பறந்து கொண்டிருந்ததுனால ஈரானுடைய IRGC தான் அதை தாக்கி கீழே வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்தி தான் நேற்றைய இரவுகளில் பின்னேரங்களிலேயே வெளியாகி இருந்த செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஈரானுடைய துணை ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் திட்டமிட்டு தாக்கிய ஒரு தாக்குதல் அல்ல, இது கரெக்டாக இதை அடிச்சு கீழே விழுத்தாட்டணும், அப்படி தாக்கிய ஒரு தாக்குதல் அல்ல என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அந்த விளக்கத்தை யார் பார்த்தாலும் ஒரு ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்துறது பர்பஸா பண்ணலை என்று சொல்றது எந்த அளவு தூரம் கரெக்டாக இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் அவங்க பர்பஸாக தான் பண்ணி இருக்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரியுங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. இதே நேரத்தில் அதில் இருந்த விமானிகள் 2 பேரும் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் கடல் பரப்புகளில் அந்த 2 விமானிகளையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நேரடியாக அமெரிக்கன் ஃபோர்ஸஸுக்கு போக முடியாத சூழலும் இருக்கிறது. அடுத்து அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ட்ரோன்கள் மூலமாகத்தான் தேடினாங்க. அந்த 2 பேரும் ட்ரோன்கள் மூலமாகத்தான் காப்பாற்றவும் பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இரவு இந்த செய்தி வெளியான ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானுக்கு எதிராக இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு அவரிடத்துல பத்திரிகைகள் கேள்வி எழுப்பிய நேரத்தில் எஸ், நாங்கள் ஈரானுக்கு எதிராக பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. சொன்னது மாதிரியே ஈரானுடைய கஷும் தீவுகளில் 2 இடங்களில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஒன்று அவர்களுடைய கண்காணிப்பு கோபுரத்தின் மீதான தாக்குதல், இன்னொன்று அவர்களுடைய பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த 2 தாக்குதல்கள் நேற்று கஷும் தீவு பகுதிகளில் நடைபெற்றது. அதே போன்று ஈரானுடைய தெற்கு பகுதிகளிலையும் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த செய்திகள் வெளியானதோட IRGC மீண்டும் இதற்கு பதிலடியையும் கொடுத்திருக்கிறது. ஏன்னா எங்க மேல நாங்கள் பர்பஸாக அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டோம், ஆனாலும் நீங்க அட்டாக் பண்ணி இருக்கிறீங்க, சமாதானத்தை காப்பாற்றணும், சண்டை இல்லாமல் இருக்கணும்னு அது எங்களுக்கு மட்டும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையானதுதான். எனவே நீங்க கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும், அதை விட்டுட்டு எங்க மேல அட்டாக் பண்ணினீங்கன்னா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உடனடியாக குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ தளங்கள், மிலிட்டரி பேஸுகள் மேல கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருந்தார்கள். பஹ்ரைன்ல மிக கடுமையான தாக்குதல், குவைத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் படைப்பிரிவு கட்டளை படைப்பிரிவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த எந்த தாக்குதல்களையும் எந்த மிசைலையும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன கேட்டா, ஜோர்டான்ல நடத்தப்பட்ட தாக்குதல் எந்த இடத்துக்கு நடத்தப்பட்டதோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு யார்டு இருக்கிறது. அந்த யார்ட்ல தான் அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த F-35 விமானங்களை பொறுத்தவரை ஜோர்டானுக்கு சொந்தமான அமெரிக்காவின் விமானம் கிடையாது. அரபு நாடுகள் யார்ட்டையுமே F-35 கிடையாது, அவங்க கொடுக்க போறதும் கிடையாது. சவுதி அரேபியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுப்போங்கிறாங்க. இன்னும் அதுக்குரிய முடிவுகள் வந்த மாதிரி தெரியல. F-35 இருப்பது இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான். இந்த F-35 விமானங்கள் கொண்டு வரப்பட்டது ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்காக. அந்த அடிப்படையில் ஈரானுடைய வார்க்காக கொண்டு வரப்பட்ட அட்டாக்கிங் இந்த F-35 விமானங்கள் ஜோர்டானுடைய அமெரிக்கன் பேஸ்ல இருந்தது. அதை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜோர்டானுடைய பேஸ் மேல 3 பயங்கர தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல மேலதிகமாக 4 இடங்கள்ல ஜோர்டான் மேல ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த தாக்குதலையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அவங்க என்னத்தை செஞ்சாலும் அதற்கு பதிலடியை ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு நெருக்கமான பேச்சுவார்த்தையில இருக்கிறோம், விரைவிலேயே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா என்ன நடந்தாலும் சரி,
நான் ஒப்பந்தம் ஒன்று பண்ணுறது தான், இல்லைன்னா திரும்ப யுத்தத்துக்கு போய் நமக்கு மாய முடியாது அப்படிங்கிறதுல அமெரிக்க பிரசிடென்ட் மிக தெளிவாக இருக்கிறார். ஏன்னா ஒரு முறை பட்டுட்டாங்கிறதுனால. ஆனாலும் மத்திய கிழக்கு மிக கொதிப்பான ஒரு நிலையில் இருக்குது. சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளிவரக்கூடிய தகவல்கள் லெபனான்ல நேரடி சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில இந்த நேரடி சண்டை தொடர்பான மேலதிக தகவல்களையும் இன்றைய நம்முடைய இரவு நேர அப்டேட்ல உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்எஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வெளிவருகிற உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.